நம்மளை சுத்தி நடக்கிற பல சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? 1994 எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் அது. இந்த புகைப்படத்துல இருக்கிறவரு நம்ம பில்கேட்ஸ். இவர் அடர்ந்த காட்டுக்கு நடுவுல உயரமான மரங்களுக்கு இடையில போய் ஒரு போட்டோ எடுக்கிறாரு. அதுவும் பேப்பரை ஒண்ணு மேல ஒண்ணு அரேஞ்ச் பண்ணி, அதுவும் 2 பண்டலா அரேஞ்ச் பண்ணி அது மேல ஏறி உட்காந்துக்கிட்டு ஒரு போட்டோ எடுக்கிறாரு. இதுக்கு இந்த மனுஷன் இப்படி ஒரு போட்டோ எடுக்கிறாரு அப்படின்னு யோசிக்கிறப்பதான் அந்த போட்டோவோட மீனிங்கை பார்த்தப்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. இந்த எல்லா பேப்பர்ல இருக்க டேட்டாவும் அவர் லெஃப்ட் சைட் கையில வச்சிருக்க அந்த சீடிக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா அடங்கிருச்சு. அந்த சீடிக்குள்ள அவ்வளோ டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் பிக்டோரியலா இவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. புக் எடுத்த உடனே தூக்கம் வருது அப்படின்னு சொல்லக்கூடிய மெடிக்கல் ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட ப்ரொஜெக்டர் தான் இது. இதுல எந்த டாபிக் நம்ம படிக்கிறோமோ அதை மட்டும் செட் பண்ணா போதும். லைவா அப்படியே புக்ல இருக்கிற மாதிரியே பாத்தீங்க அப்படின்னா இது நமக்கு விஷுவலா எல்லாத்தையுமே காமிச்சிடும். இது மூலியமா ஈஸியா நம்மளால படிச்சு முடிக்க முடியும் சீக்கிரமா. அதே நேரத்துல மெமரியும் ஈஸியா ஆயிடும். இந்த கோழி குஞ்சோட கால் பாத்தீங்க அப்படின்னா பிறந்ததுல இருந்தே முன்னுக்கு பின் முரண்பாடோட தான் இருந்திருக்கு. இதை பாக்குற ஒரு கார்பெண்டருக்கு தனக்குள்ளேயே ஒரு டாக்டர் இருக்காரு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அந்த கோழி குஞ்சை பிடிச்சி அதோட கால் எல்லாத்தையும் நேரா நிறுத்தி பாட்டி அதுல ஒரு ஃபெவிக்விக்கை போட்டுட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு அட்டையில ஒட்டிடுறாரு. கொஞ்ச நாள் அதுக்கு தத்தி முத்தி அப்படியே நடக்குது. சில மாசம் கழிச்சு தண்ணி வச்சு பாத்தீங்க அப்படின்னா அந்த அட்டை பெட்டியை திரும்பி உருவி எடுக்கிறாரு. கிட்டத்தட்ட பிராக்சரான காலுக்கு மாவு கட்டு போட்ட மாதிரி இவர் என்ன பண்ணாருன்னு தெரியல. அந்த கோழி குஞ்சு இப்ப நார்மல் ஆயிருச்சு. அதோட கால் எல்லாமே சரியாயிருச்சு. இது எப்படி நடந்துச்சு அந்த கார்பெண்டருக்கும் தெரியல. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு யாருக்கு அதிகமா சேதாரம் ஆயிருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். கடலுக்கடியில நம்ம ஹீரோ சுறா சுத்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒரு பேம்பு ஸ்டிக்குள்ள ஒளிய போறாரு. அப்பதான் அங்க தேங்காய் மண்டையில கவுத்த மாதிரி ஒரு ஆக்டோபஸ் அந்த பக்கம் வருது. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ ஆக்டோபஸ்க்கு ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சி போக அந்த பேம்பு ஸ்டிக்குள்ள உள்ள ஒளியறதுக்காக இடம் கொடுக்கறாரு. ஒன்ஸ் அந்த சுறா வெளியே போனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 2 பேரும் வெளியே வராங்க. அந்த நேரம் பார்த்து கடல்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய சூறாவளி ஏற்படுது. அதுல நம்ம ஹீரோயினை அடிச்சுட்டு அந்த தனியா போயிடுறாங்க. எப்படியாச்சும் ஹீரோயினை காப்பாத்தணுங்கிறதுக்காக நம்ம ஹீரோயினோட 8 கால்ல ஒரு காலை பிடிச்சி இழுத்து காப்பாத்திடுறாரு. இந்த இடத்துலதான் நம்ம எல்லாருக்குமே ட்விஸ்ட். ஹீரோயின் ஒரு உண்மையான ஆக்டோபஸே இல்ல. ஹீரோயின் ஒரு ரோபோ ஆக்டோபஸ். சயின்டிஸ்ட் எல்லாருமே கடல் வாழ் உயிரினங்களை பத்தியும் கடலை பத்தியும் தெரிஞ்சுக்கிறதுக்காக கடலுக்குள்ள அனுப்பின ரோபோ ஆக்டோபஸ் தான் அது. ஹீரோக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியல. வெடிச்சது பஞ்சு மட்டும் இல்ல, அந்த கிளியோட குட்டி நெஞ்சின்தான். இந்த சதுப்பு நிலத்துல கல்லை தூக்கி எரிஞ்சிங்கன்னா கல்லு உள்ள மூழ்கி போயிடும். அதே மாதிரி நீங்க இதெல்லாம் படகுல கூட டிராவல் பண்ணலாம். கேட்கறதுக்கே ரொம்ப விசித்திரமா இருக்குல்ல. ஆனா மேல பாத்தீங்க அப்படின்னா இது சதுப்பு நிலம், உள்ள பாத்தீங்கன்னா தண்ணி. ஆமா, இது ஒரு கடலுங்கிறதுனால ஸ்விம்மிங் போடுறேன் அப்படின்னு சொல்லி உள்ள இறங்குனீங்கன்னா ஆளே காலியாக கூட வாய்ப்பு இருக்கு. அமெரிக்கால பைப்பு உடஞ்சி பாத்தீங்க அப்படின்னா தண்ணி கீழே வழிஞ்சு வேஸ்டா போகுது. யாராச்சும் போன் பண்ணி சொல்லுவாங்கன்னு பார்த்து வண்டி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கார் வாஷ் பண்ற செலவை மிச்சம் பண்றதுக்காகவே கரெக்டா அந்த தண்ணிக்கு கீழே மணிக்கணக்கில் நின்று காரை வாஷ் பண்ணிட்டு போறாங்க. இதுல சில காருங்க யூட்டர்ன் இடத்தெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாஷ் பண்ணிட்டு போறது பாக்குறதுக்கு ரொம்பவே விசித்திரமா இருக்கு. கொக்கோகோலா ஜப்பான்ல தன்னோட சேல்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஒரு டிஃப்ரெண்டான ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணிருக்காங்க. கிறிஸ்மஸ் நெருங்கி வரதை யோசிச்ச அவங்க கொக்கோகோலா பாட்டில்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் ரேப்பை இழுத்தா ஒரு அழகான கிறிஸ்மஸ் ரேப்பா மாறுற மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இது பார்க்க ரொம்பவே அழகாவும் யூனிக்காவும் இருக்கிறதுனால இதை வாங்குறதுக்காகவே லட்சக்கணக்கான பேர் கொக்கோகோலா பாட்டில்ஸ் வாங்கியிருக்காங்க. இதுக்கு பேரு தான் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க போல. இந்த குழந்தையோட வயசு கிட்டத்தட்ட 2ல இருந்து 3க்குள்ளதான் இருக்கும். ஆனா இந்த குழந்தைக்கு என்ன குறை இருக்குன்னு கூட அதுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைமா இதோட லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு ஆர்டிபிஷியல் ஹேண்ட் மாத்திட்டப்போ பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு என்ன நடக்குதுன்னு கூட புரியாம எல்லாரோட முகத்தையும் சுத்தி பாக்குது. ஒன்ஸ் இதை மாட்டினதுக்கு அப்புறமா கையை அசைக்க சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அந்த குழந்தையும் ஃபர்ஸ்ட் டைம் அசைக்கிறப்போ எவ்வளவு சந்தோஷப்படுதுன்னு பாருங்க. இந்த குழந்தைய பாக்குறப்ப என்னோட வாழ்க்கையில நடக்கிற பழைய பிரச்சனைகள் ஒரு பெரிய விஷயமா கூட எனக்கு தோணல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சா. கொஞ்ச நேரத்துல இறந்துருவாங்கன்னு சொல்லி நம்ம நிறைய படங்கள்ல பார்த்திருப்போம். ஆனா அந்த பாம்போட விஷம் எந்த அளவுக்கு வீரியமானதுன்னு தெரியுமா? இங்க ஒருத்தவங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய நல்ல பாம்புகளை பிடிச்சு அதுல இருக்கிற விஷத்தை மட்டும் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டில்ல கலெக்ட் பண்றாங்க. அந்த விஷத்துல இருந்து கொஞ்சமா எடுத்து ரத்தத்தோட கலக்குறாங்க. கலந்த உடனே என்ன நடக்குதுன்னு பாருங்க. உடனே பாத்தீங்க அப்படின்னா அந்த பிளட் உடனே கட்டியாகி அப்படி கல்லு மாதிரி ஆயிடுது. ஸோ இது நம்ம உடம்புக்குள்ள போனா நம்மளோட மொத்த ரத்தத்தையும் என்ன பண்ணுன்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த அளவுக்கு வீரியமானது பாம்போட விஷம்.
சைனால ஒரு புதுசாக ஒரு வேக்கம் மிஷினை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலியமா ஒரு 4-5 பேர் உட்காரக்கூடிய சோஃபாவை கூட பார்த்தீங்கன்னா அதில் இருக்க வேக்கம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ஒரு தின் பேப்பராக மாற்றிட முடியுமா. சைனால ஒரு பெட்ரோல் பங்க்ல மனுஷங்க எல்லாரையுமே அங்கிருந்து வேலையிலேருந்து எடுத்துட்டு ஒரு ரோபோட்டை பெட்ரோல் போடுறதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரோபோட்டோட ரைட் ஹேண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா எங்க பெட்ரோல் போடணுங்கிறத ஸ்கேன் பண்ணி அந்த குட்டி டோரை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள இருக்க நாபையும் கழட்டிடுது. லெஃப்ட் ஹேண்ட் வழியா பெட்ரோல் பம்ப் மூலியமா எவ்வளோ பெட்ரோல் போடணுமோ கரெக்டான அளவு போட்டுருது. ஸோ ஒன்ஸ் இது பெட்ரோல் போட்டதுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அதை க்ளோஸ் பண்ணி நீட்டா கொடுத்துருது. ஸோ ரோபோட் வந்து பெட்ரோல் போடுறதுனால இது விளம்பரப்படுத்துற மாதிரி இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து அங்க போட்டுக்கிறாங்களாம். ஸோ இது ஒரு வளர்ச்சியோட ஆதாரமா நம்ம எடுத்துக்கலாமா இல்ல வேலையில்லா திண்டாட்டத்துக்கான ஒரு முதல் அறிகுறியா நம்ம எடுத்துக்கிறதா? உங்களோட கருத்து என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வில்லியம் சைனாக்கு டூர் போனப்போ அங்கே ஆன்லைனில் ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணுறாரு. ஸ்விக்கி சொமேட்டோ மாதிரி யாராச்சும் ஒரு பர்சன் ரோட் வழியாக வந்து டெலிவரி பண்ணுவாங்கன்னு சொல்லி வேடிக்கை பார்த்துட்டு இருந்த அவருக்கு வானத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோன் அவரோட ஆர்டரை எடுத்துகிட்டு வருது. அவருக்கு பக்கத்துலேயே இருக்க ஒரு வெண்டிங் மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்டரை பிளேஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஆர்டரை கலெக்ட் பண்ணுறதுக்காக அந்த ட்ரோன் உடனே பறந்து போயிடுது. வில்லியம் உடனே போய் அவரோட லாஸ்ட் 4 டிஜிட் நம்பரை அதில் ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவரோட ஆர்டர் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அவரோட ஆர்டர் அவர் கைக்கு கிடைக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரியுது அந்த ஆர்டர் ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்கு. ஆனா அதோட விலை மட்டும் பாத்தீங்க அப்படின்னா நார்மலா இருக்கிற ஜூஸை விட 4 மடங்கு அதிகம். நீங்க இதே மாதிரி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி ஒரு 4 மடங்கு விலை அதிகமா உள்ள பொருளை வாங்குவீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நம்மளை சுற்றி நடக்கிற பல சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? நம்ம பால்வெளி மண்டலத்தை நம்ம சூரியன் சுற்றி வருது, நம்ம சூரியனை மற்ற கோள்கள் சுற்றி வருது. இது ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். ஆனால் நம்ம கோள்களை சுற்றி வர நிலவுகளை பற்றி பார்க்கலாமா? நம்ம பூமியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நிலவு தான் இருக்குது, அது ஈஸியாக சுற்றி வந்தது. ஆனால் இதே நம்மளோட ஜூபிட்டரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 நிலவுகள் இருக்குது. இருக்கிறதுலே பெரிய கோளான இந்த ஜூபிட்டரில் அந்த நிலவுகள் சுற்றி வர்றது எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சேட்டன்ல பார்த்தீங்க அப்படின்னா 145 நிலவுகள் இருக்கிற எல்லா கோள்களை விடவுமே சேட்டன்ல தான் பார்த்தீங்கன்னா அதிகமான மூன்ஸ் இருக்கு. இது ஒன்னோட ஒன்று சுற்றி வரது பார்க்க ரொம்பவே ஜைஜாண்டிக்கா இருக்கு. அதுவும் இல்லாமல் இதுல கேள்விக்குரிய விஷயமே இதுங்க எப்படி ஒன்னோட ஒன்று மோதிக்காம அழகா சுற்றி வருதுங்கிறது தான். இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்ட் 9. பில்டப் பண்ணுறனும் பீலா விட்றனும், நம்ம எதை பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை ஒத்து பார்க்கணும் அப்படிங்கிற டயலாக் மாதிரியே இங்கே ஒரு crocodile பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியை விட்டு வெளியே வரணும்னா கூட தீம் சாங் போட்டால் தான் வெளியே வருமா. மாடல்ஸ்க்கு ஒரு ரன்னவே இருக்கிற மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஹைவேல ட்ரக்ஸுக்கு ஒரு ரன்னவே இருக்குது. இதுக்கு பேர் ரன்னவே ரேம்ப். ஒரு ட்ரக்கு பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே இந்த ரன்னவேக்குள்ளே அந்த ட்ரக் பாஸ் பண்ணிடுவாங்க. அதில் இருக்க சாண்டும் ஒரு சில மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்கை ஸ்லோ டவுன் பண்ணி ஆக்சிடென்ட்ஸ் ஆகாமல் தடுக்குது. உன்னை வார்ன் பண்ற மதன் ராஜ், எனக்கு தற்காப்பு கலை தெரியும், ஞாபகம் வச்சுக்க. எப்படி இருக்கு நம்ம குங்ஃபு அடி? இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்ட் 9. உனக்கு மண்டைக்குள்ளே மூளை இருக்கா இல்லை களிமண் இருக்கா அப்படின்னு சொல்லி சின்ன வயசில் பல பேர்கிட்ட நம்ம திட்டு வாங்கியிருப்போம். அதே மாதிரி இங்கே ஒருத்தருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மண்டையில் மூளையே இல்லை, அதுக்கு பதிலாக வேறு ஒன்று இருக்குது. என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்க்குற 99% பார்த்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க, அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இங்கே நான் ஃப்ரான்ஸை சேர்ந்த 44 வயசான ஒரு நபருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கால் வலிக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போயிருக்காரு. அந்த டாக்டர் காலை பார்க்காம அவரோட தலையை தான் பார்த்துருக்காரு. தலையில் பார்த்தா 99% மூளையே அவருக்கு இல்லையா. ஒரு மெல்லிய ஒரு டிஷ்யூ மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட மூளையே இருக்கான். மீதி 99% லிக்விடு தான் ஃபில் ஆகி இருக்கான். ஆனால் என்னதான் இவருக்கு மூளை இல்லைனாலும் இவர் நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷங்களோட வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. எல்லா வகையான அறிவும் தெளிவுமே இவருக்கு இருக்குது. ஆனால் அது எப்படின்னு நிறைய சயின்டிஸ்ட்டுக்கு இன்னும் மண்டையை உடைக்கிற விஷயமா தான் இருக்குது. எனக்கு என்னென்னா கொஞ்சம் மூளை வளர்ச்சி இல்லைனாலே அந்த குழந்தைங்க நார்மலாக இருக்கிறது இல்லை. ஆனால் ஒரு மூளையே இல்லாத ஒருத்தர் எப்படி நார்மலாக இருக்காரு? உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளை சுற்றி நடக்கிற பல சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாமா? வாங்க.
உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு சீட் பண்ணால் என்ன பண்ணுவீங்க? ஆனால் இங்கே ஒருத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா சிரிச்சுக்கிட்டே தன் சீட் பண்ண ஹஸ்பண்டை பார்த்தீங்கன்னா ஒரு போட்டில் கடலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நடுக்கடலை ரீச் ஆனதுக்கப்புறமா தன்னோட ஹஸ்பண்டை தண்ணிக்குள்ளே இறங்க சொல்கிறாங்க. இறங்குனதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா டாட்டா சொல்லிட்டு போட்டை தூக்கிட்டு ஓடிடுறாங்க. இங்கே ஒரு ஜூவில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கம் ரொம்பவே துருதுருப்பாக விளாண்டுட்டு இருக்கு. அதை பார்க்குற ஒரு விசிட்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாகக்காயை தூக்கி சிங்கத்துக்கிட்ட வீசுறாங்க. இது ஏதோ ஒரு சாப்பிட்ற பொருள் நினச்சிட்டு அதை கடிச்ச அந்த சிங்கத்தோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா, நீங்க வேலைக்கு வந்திருக்கீங்க, என்ன உசுரோட வச்சு புதைக்கிறீங்கன்னு வந்திருக்கீங்க. வீடியோ மறக்காம லைக் பண்ணிட்டு சேனல். இந்த காயின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீரரோட இடுப்புல இருந்து ஒரு வாளை எடுத்து மேலே கொடுத்துருக்க கேப்புக்குள்ள நீங்க சொருவினீங்கன்னா ஒரு கதவு திறக்குது. அந்த கதவுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மதுபானை கோப்பை இருக்கு. இது 1921 அமெரிக்கால செய்யப்பட்ட $1 காயின். இந்த மாதிரி காயின் எல்லாம் இப்போ செய்யறது ரொம்பவே கஷ்டம். இது பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சின்ன வயசுல இருந்தே மழை பெஞ்சாலும் சரி இடி இடித்தாலும் சரி மரத்துக்கு கீழே மட்டும் நிற்கவே கூடாதுன்னு சொல்லி நம்மளை சொல்லி வளர்த்துருக்காங்க. ஆனால் இங்கே 4 பேர் அதை விளையாட்டை எடுத்துக்கிட்டு மரத்தை சுற்றி நிற்கிறாங்க. கரெக்டாக மழை பெய்கிற டைமில் என்ன ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக மழை பெய்கிற டைமில் மரத்துக்கு கீழே நிற்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள். நம்மளை சுற்றி நடக்கிற பல சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? ரோசிங்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா பிறந்ததுலேருந்தே இவங்களுக்கு வாய் பேசுகிற திறன் கிடையாது. கிட்டத்தட்ட 18 வருஷம் கழிச்சு இவங்களுக்கு பேசக்கூடிய ஒரு ஆற்றல் கிடைக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஏஐயோட உதவி மூலியமாக. ஆமாங்க, இவங்க மூளையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்சார் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மூளையிலேருந்து வர சமிஞ்சைகளை அப்படியே காப்பி பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணுது. அதே மாதிரி இவங்களோட ஃபேஷியல் மூமெண்ட்ஸை வச்சும் இவங்க என்ன சொல்ல வராங்கங்கிறத இவங்களுக்கு முன்னாடி இருக்க அந்த மானிட்டரில் இருக்க ஏஐ பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்லி காட்டுது. இவங்க கிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் சரி அதுக்கேற்ற மாதிரி ரொம்பவே அற்புதமான பதில்களை சொல்றாங்க பாருங்க. What time will you be home? In about an hour. To not make me laugh? இந்த மாதிரி நிறைய அற்புதமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளை சுற்றி நடக்கிற பல சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? பூமியும் மற்ற கோள்களும் நம்ம சூரியனை சுற்றி வர்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்ம எல்லாரும் மறந்து போன ஒரு விஷயம், நம்மளோட சூரியன் பால்வெளி மண்டலத்தை சுற்றி வருதுங்கிறது. ஆமாங்க, இது பல கோடி வருஷமாக நடந்துட்டு இருக்க ஒன்று, இதுக்கப்புறமும் நடக்கக்கூடிய ஒன்று தான். பால்வெளி மண்டலத்தை சூரியன் சுற்றி வருது, நம்ம சூரியனை மற்ற கோள்கள் சுற்றி வருது. இதை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகான ஒரு நடனம் மாதிரி இருக்குது. இந்த பிரபஞ்சம் ரொம்பவே ஆச்சரியமானதாகவும் அற்புதமானதாகவும் இருக்கு இல்லையா? இந்த வீடியோவை நீங்கள் உட்காந்துக்கிட்டே பார்த்துட்டு இருக்கீங்க, எங்கேயுமே நகராமனா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.